அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மத்தேயு 9:22. இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த ஸ்திரியானவள் தன்னுடைய 12 வருட பெரும்பாடுங்க வியாதிக்கு வைத்தியங்களை பல இடங்களிலே பார்த்து முடியாததினால இறுதியாக கலிலேயாவுக்கு வந்து இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சொஸ்தமாவேன் என்று விசுவாசித்து இயேசு போகும்போது அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகம் பெற்றவள். இவளை பார்த்து தான் இயேசு சொன்ன வார்த்தை, மகளே திடன் கொள். இந்த அற்புதம் எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, யவீரு என்கிற ஒரு ஜெப ஆலய தலைவன் இருந்தான். அவனுடைய 12 வயது மகள் மரித்து போனாள். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அந்த கப்பர்நகூமிலே அவன் ஓடி வந்து அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நீ என் வீட்டுக்கு வந்து என் மகளுக்கு ஆண்டவரை மரித்து விட்டால் அவரை உயிரோடு எழுப்ப வேண்டும் என்று சொல்லி அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டுதலை கேட்டு ஆண்டவர் அவனோடு கூட வருகிற வழியிலே தான் இந்த ஸ்திரீ தொட்டு சுகம் பெற்றாள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த யவீருவின் மகள் சுகம் பெற்றதற்கும் இந்த ஸ்திரீ சுகம் பெற்றதுக்கு இடையே நிறைய ஒற்றுமை இருக்குங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யவீரு அனைவரும் அறிந்த ஒரு தலைவன், ஆனால் இவளோ யாரும் அறியாத ஒரு பெண். அவளுக்கு சுகம் கொடுத்தார். யவீரு ஒரு ஜெபாலய தலைவன், இவளோ ஜெபாலயத்துக்கு போக முடியாத தீட்டுள்ளவள். யவீரு இயேசுவை தேடி முகமுகமாக வந்து சந்தித்து அழைத்து கொண்டு போய் சுகம் பெற்றார் தன் மகளுக்கு. இவளோ ஆக மறைந்திருந்து சுகத்தை பெற்றவள். பிறகுதான் ஆண்டவரை சந்திக்கிறாள். யவீருடைய மகளுக்கு வயசு 12, இவள் பட்ட பாடுகள் 12 வருஷம். இப்படி அநேக ஒற்றுமை நீங்க பார்க்கலாம். கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, ஆண்டவர் யாருக்கும் தூரமானவர் அல்ல. யார் அவன் நாடி வந்தாலும், அது தலைவனா இருக்கட்டும், முகமறியாத நபரா இருக்கட்டும், ஆக சமுதாயத்தினாலே தீண்டப்படாதவர்கள் அல்லது ஒதுக்கப்பட்டவர்கள் யாரா இருக்கட்டும், யாருக்கும் உதவி செய்கிறவர் இயேசு. உங்கள் சின்ன விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். உங்களை அற்பமாய் நினைக்க மாட்டார். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை கனம் பண்ணி அனைவருக்கும் உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.